என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வல்லமையான அக்னிமயமான நடுஇரவு ஜபம் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அவர்களை எந்த சூழ்நிலைகளிலும் இருந்து பாதுகாக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இங்கே ஜபிக்கிற இந்த வல்லமையான மகிமையான ஜபம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகளெல்லாம் பிசாசு உங்களுக்கும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடுகிறதாய் விசுவாச கேடகத்தோடு கடந்து செல்லுகிறது. நன்றாய் நினைவு கொள்ளுங்கள். ஓ, பிசாசு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும், அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் வல்லமையாய் மகிமையாய் அற்புதமாய் பயங்கரமாய் கிரியை செய்கிற ஓ தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கொண்டு எதிர்க்கிறோம். எல்லா அந்தகார சக்திகளும், ஐயா, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா விதமான சதி சூனியங்களும் நொறுக்கப்படும்படியாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எரிகோ கோட்டைகளும் விழுந்து தன்னாலே தரைமட்டமாகும்படியாய் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கூண்டுகளில் இருந்து விடுபட்ட, சிறைகளில் இருந்து விடுபட்ட சிறை பறவைகளாய் அல்ல, உல்லாச பறவைகளாய் அவர்கள் வாழ்க்கையிலே ஓங்கி வளருவார்கள். உயரே உயரே பறப்பார்கள். சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் காணும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உற்றார் உறவினர்கள், உங்கள் அறிந்த தெரிந்த எல்லா ஜனங்களுக்கும் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்ய போகிற அதிசயமான காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதரியே, இன்று நீ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள் பாடுகளிலே இருந்தாலும் சரி, ஐயா, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் எத்தனை சிறையிருப்பின் தேசத்திலே தேவ பிள்ளைகள் இருப்பது போல இருந்தாலும் சரி, கவலைப்படாதிருங்கள். ஐயா, கைவிடப்பட்டவளை போல், மனம் நொந்தவளை போல், அநாத ஸ்திரீயை போல், ஆளே இல்லாதவளை போல் இருக்கிறேன் என்று சொல்லி பயப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் இன்று உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீயும் உன் பிள்ளைகளும் நிச்சயமாய் ஒலிவமர கன்றுகளை போல வளருவீர்கள், ஓங்கி வளருவீர்கள். ஓ, நிச்சயமாய் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அலரி செடிகளை போல், அலரி செடிகளை போல் ஓங்கி செழித்து பிரம்மாண்டமாய் வளருவீர்கள் என்பதிலே என்ன சந்தேகமும் இருக்கிறது? ஹல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் ஓ கர்த்தரின் தோட்டத்தை போல் உங்கள் வீடுகள் மாறப்போகிறது. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் ஒலிவ மர கன்றுகளை போல ஓங்கி வளருகிற அந்த நாளிலே, என் அன்பு சகோதரியே, நிச்சயமாய் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்படும். ஆமென். ஐயா, ஆதரவற்றவளாய், அனாதையை போல யாருமற்றவளாய், எண்ணமற்றவளாய் போனேனே, எனக்காய் இப்படி நடக்கும் என்று கேட்காதிருங்கள். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும் என்று உறுதியாய் நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்கள் இன்றே தொடங்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பார்த்து சொல்லுவார், இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஜெபம், பரிசுத்த ஆவியினால் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபம் எல்லா பாதாளத்தின் கட்டுகளில் இருந்து, எல்லா அந்தகார கட்டுகளில் இருந்து உங்களை விடுவிக்கும், உங்கள் பிள்ளைகளை விடுவிக்கும். ஹல்லேலூயா. உங்களை விட்டு சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வருவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை விரோதித்து சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வந்து கர்த்தர் உங்களோட மாத்திரம் இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரத்தை, பராக்கிரமங்களை
காரியங்களை செய்கிற, ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்கிற தம்முடைய கரத்தை உங்களுக்காக அசைப்பார் அந்நாளிலே. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள். ஐயா, உங்கள் புத்திரிகள் எல்லாம் கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு உங்களை நோக்கி வருவார்கள். ஆமென். அதற்காகவே என் தேவனாகிய கர்த்தர் ஜாதிகளுக்கு நேராய் அவர் தம்முடைய கரத்தை நீட்டுவார். ஜனங்களுக்கு நேராய் தம்முடைய கொடியை ஏற்றுகிற அந்த நாளிலே உங்கள் பிள்ளைகள் ஆமென் சுமந்து கொண்டு வரப்படுவார்கள். ஒரு தகப்பன் தன் புத்திரனை சுமந்து கொண்டு வருவது போல என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பத்திரமாய், அழகாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் சுமந்து கொண்டு வருவார். நீங்கள் அந்நாளிலே சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள், ஆனந்த முழக்கமிடுவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். அந்த பொன்னாள் வரப்போகிறது, அந்த நல்ல நாள் ஏற்பட போகிறது. அதற்காகவே நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த நடு இரவு ஜெபம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்ற முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வல்லமையான நடு இரவு ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான காரியங்களை செய்ய முடியும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். glory. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனிங்கள். இன்றைய அதிகாலை ஜெபத்தை கவனிக்காதவர்கள் நமது அதிகாலை ஜெபத்தை நிச்சயமாய் பாருங்கள். சவால் நிறைந்த சாட்சிகளோடு, ஹல்லேலூயா, சவால் நிறைந்த உயிருள்ள சாட்சிகளோடு இன்றைய அதிகாலை ஜெபம் ஒரு அற்புதமான சாட்சிகள். நீங்கள் அந்த சாட்சிகளை கடைசி வரை பார்த்திருப்பீர்களே. ஆனால் ஒரு தேவ மனிதனோடு இருந்து அடியானோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற உங்கள் சகோதரன் ஆகிய அடியானோடு இருந்து கர்த்தர் செய்த மகிமையும் மகத்துவமான காரியங்களை நீங்கள் கண்கூடாய் பார்க்க முடியும். அந்த கர்த்தர் நல்லாய் கவனியுங்கள். ஐயா, இந்த ஊழியர்கள் எல்லாம் கடந்து சென்றார்கள். மார்க் 16:20 மார்க் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். கர்த்தரோ அவர்களோடு இருந்து, நல்ல கவனிங்க ஐயா, கர்த்தரோ அவர்களோடு இருந்து கிரியை நடப்பித்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவ வசனத்தை, யார் பேசிய தேவ வசனத்தை? இந்த தேவ மனிதர்களாகிய நாம் பேசுகிற தேவ வசனங்களை அவரே அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி செய்கிறார். ஆமென். வெறும் வார்த்தைகள் சும்மாய் போகலாம். ஐயா, பரிசுத்த ஆவியினால், உண்மையாகவே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற, பேசப்படுகிற, தேவனோடு ஐக்கியமாயிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் மிகுந்த பலனை கொடுக்கும். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள், ஆதலினால் சோர்ந்து போகாதிருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காணும்படியாய் அமர்ந்திருந்து இந்த நடு ஜாமத்திலே என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி அப்படின்னு சொல்லுங்க. ஐயா, உம்முடைய சமூகத்திலே என் பிள்ளைகளுக்காக வருகிறேன். நீர் தந்த சுதந்திரம் என் பிள்ளைகள். ஐயா, கர்ப்பத்தின் கனியாய் நீர் எனக்கு தந்த பரிசுகள் இவர்கள். என் தெய்வமே, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தீங்குகள், போராட்டங்கள், சோதனைகள், உபத்திரவங்கள், சிறையிருப்புகளை இன்று மாற்றும்படியாய் அவர்கள் எல்லாம் 1000-ம் 10,000-முமாய் பெருகும்படியாய் என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறும்படியாய், ஐயா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாறும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நீங்கள் செய்வீர் என்று நம்பி உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோகம் உங்களுக்காக திறக்கும். ஆமென். பரலோகத்தின் பலகணிகள் அல்ல, பரலோகத்தின் மதகுகளையே கர்த்தர் உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் திறப்பார். மாத்திரமல்ல, எங்கே எங்கே கட்டுகள், காவல்களிலே, சிறையிருப்புகளிலே இருக்கிறார்களோ, இந்த தேவ பிரசன்னம்
இப்பொழுதும் இந்த ஜெப வேளையிலே கடந்து செல்ல போகிற தேவ பிரசன்னம் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, எந்த சிறையிருப்பின் கதவுகளை உடைத்து எல்லா அந்தகார கட்டுகளிலும் இருந்து அவர்களை விடுவித்து, வெங்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, தேவ பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் இருந்து அவர்கள் புறப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் அவிழும், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும். இதை நீங்கள் கண்ணார காண்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த தேவ வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்புகிற காரியம் வாய்க்கும்படி செய்யும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கருத்தாய் ஜெபியுங்கள். தேவ சமூகத்திலே வார்த்தையை தியானியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று நம்புங்கள். விசுவாசத்துடைய இந்த தியானத்திலே தொடர்ந்து காத்திருங்கள், ஜெபியுங்கள், ஆச்சரியமான காரியங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து தேவ சமூகத்திலே நீங்கள் விழித்திருக்கிறவர்களாய், காத்திருக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். இந்த ஜெபங்கள் எல்லாம் ஆவியாகவும் அக்னியாகவும் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிற தேவ வார்த்தைகளின் மீது கட்டப்பட்ட பரிசுத்த ஆவியின் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும், எல்லா பிசாசின் ஆதிக்கங்களையும் நிர்மூலமாக்கும்படியாய், சத்துரு கொட்டைகளை சிதறடிக்கப்படும்படியாய், சத்துருவின் வல்லமைகள் உடைக்கப்படும்படியாய், உங்களுக்கு எதிராய் எழும்புகிற எல்லா எரிகோ கோட்டைகளும் நிச்சயமாய் எல்லா எரிகோ கோட்டைகளும் தவிடுபொடி ஆகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய் என்று நன்றாய் கவனியுங்கள். இன்று ஒரு அற்புதமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளை குறித்து, ஐயா, உங்கள் மகனை, உங்கள் மகளை, எப்படியாய் அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஐயா, சிலருடைய வாழ்க்கைகள் அப்படியே உயர உயர பறந்து கொண்டிருந்தாலும் என் தேவன் அநேகருக்கு அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் அநேக பிள்ளைகள் எங்கோ இருக்கிற, எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஐயா, எங்கோ ஏதோ கல்லூரியிலே, பல்கலைக்கழகத்திலே, அல்லது ஏதோ நாட்டிலே, அல்லது ஏதோ வீடுகளிலே, எங்கேயோ என் மகன், என் மகள் அடைபட்டு கிடக்கிறாள், அல்லது எங்கேயோ என் பிள்ளைகள் எத்தனையோ ஆபத்துகளிலும் சிக்கல்களிலும் அகப்பட்டிருக்கிறார்கள். ஐயா, என்னை கவனிக்க வேண்டிய என் பிள்ளைகள் என்னை கவனிக்கவில்லை. என்னோடு சிநேகமாயிருக்கிறவர்கள் விரோதம் காட்டுகிறார்கள். என் பிள்ளைகளாய் இப்படி, ஐயா, நான் 10 மாதம் சுமந்து வளர்த்து என்னுடைய இரத்தத்தை ஊற்றி வளர்த்த, ஐயா, என் உயிரையே கொடுத்து, என் வாழ்க்கையே என் பிள்ளைகளுக்காகத்தான், நான் ஜீவிப்பதே என் பிள்ளைகளுக்காகத்தான் என்று நான் எல்லாவற்றையும் இழந்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டினேனே. ஆனால் இன்று என் மகனோ, ஆனால் இன்று என் மகளோ எனக்கு விரோதமாய் பேசுகிறதை, ஐயா, எனக்கு விரோதமாய் என் பிள்ளைகள் எழும்புகிறதை, என்னை நேசிக்காமல் இருக்கிறதை என்னால் பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை, என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி என்னை பகைக்கிறார்கள்? ஐயா, என் பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் என்னை இப்படி கைவிட்டார்கள்? ஏன் இப்படி என்னை அனாதை போல் விட்டு விட்டார்கள்? ஐயா, சிறு வயது முதல் அவர்களை சீராட்டி பாலூட்டி எத்தனை அற்புதமாய் வளர்த்து வந்தேன். அவர்களுக்கு ஒன்று என்றால் என் இருதயம் துடித்ததே. அவர்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் எத்தனை ஆவலாய், அவ்வளவு அக்கறையாய். அது எல்லாம் என் பிள்ளைகளிடம் காணப்படவில்லையே. என்னால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி என் பிள்ளைகள் மாறிவிட்டார்கள்? ஏன் என் பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது? என் பிள்ளைகளுக்கு என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் எங்கோ படித்துக் கொண்டிருக்கிற, வேலையில் இருக்கிற, அல்லது யாரிடமோ கடந்து சென்று கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளானாலும் சரி, அவர்கள் எந்த சூழ்நிலைகளால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்காக அல்லது உங்கள் வாழ்க்கையிலே சில இடங்களிலே, இன்னும் அநேக இடங்களிலே நாம் ஜெபிக்க வேண்டிய விதமாய் ஜெபிப்பது எப்படி என்று அறியாமல் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருந்ததினால் அல்லவோ இப்படி ஒரு சிக்கலில் மாட்டி இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் அளவிற்கு நாம் சில வேளைகளில் ஜெபிக்க வேண்டிய விதமாய்
ஜெபிக்க வேண்டிய விதமாய் ஜெபிக்க தவறியது எல்லாம் உண்மைதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக பிரச்சனைகளை நன்றால் கவனியுங்கள். அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்னுடைய ஜெப குறைவு என்பதை நீங்கள் மறக்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிற காரியத்தினாலே தான் ரோமர் 8:26 பரிசுத்த ஆவியானவரை குறித்து இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தபடியே ஆவியானவரும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது பலகீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி எந்த பலகீனத்தில் உதவி செய்கிறார்? ஆவியானவர் எனக்கு எந்த பலகீனத்திலே உதவி செய்கிறார் என்று கேட்டீர்களே, ஆனால் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபத்தின் மூலமாக தேவனை அணுக வேண்டும், எப்படி என் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். தவறுதலாய் போய்கொண்டிருக்கிற, தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற, அல்லது எனக்கு பிரியமில்லாதபடி போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் பாதுகாப்பது எப்படி என்று நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நான் அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே இந்த உதவியாளரும் துணையாளரும் தேற்றரவாளனுமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆவியானவர் தாமே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்காகவும் எனக்காகவும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிறார் என்று வாசிக்கிறோமே. இன்றும் இந்த ஜெப வேளையிலே பரிசுத்த ஆவியானவர், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நமக்காக ஜெபிக்கும்படியாய் நாம் இடம் கொடுப்போம். அவரே நமக்காக ஜெபிக்கும்படியாய், ஆமென், உங்களுக்குள் இருந்து உங்கள் மூலமாக ஜெபிக்கிற அந்த அற்புதங்களின் ஆவியானவர் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறதே, ஏன் என்று தெரியவில்லையே. யார் கெடுத்தார்கள், யார் சூனியம் செய்தார்கள், யார் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் என்ன மாந்திரிகங்களை செய்தார்கள் என்று என்னால் புரிய முடியவில்லை. பணம் இருக்கிறது, வழி இருக்கிறது, வசதி இருக்கிறது, வீடு வாசல் வேலை எல்லாம் இருக்கிறது, ஆனால் வரன்கள் வருவதில்லை. வர வேண்டிய விதமாய் என் மகளுக்கு ஏற்ற நல்ல வரன்கள் வரவில்லை. யார் தடுக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. நன்றாக படித்திருந்தும் என் மகனுக்கு மாத்திரம் ஏன் வேலை இல்லாமல் இருக்கிறது? எங்கே தொலைத்து விட்டான் அவன் சமாதானத்தை? எங்கே அவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எங்கே தடைபட்டது? உங்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக ஆவியானவர் தாமே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே இருந்து நமக்குள்ளே இருந்து நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக எங்கோ இருக்கிற, எங்கோ அழகப்பட்டிருக்கிற, எங்கோ அடியிலும் அவமானத்திலும் அல்லது எல்லா விதமான அடக்கு முறையிலும் எந்த அதிகாரத்திலும் துறைத்தனங்களிலும் அகப்பட்டிருக்கிற என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாய், எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாய் எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கபா சந்துரு கபரதரபோ, ஒரு கபர சந்தரபோ துரு கபரதரபோ. என் மகன் எங்கே அகப்பட்டிருக்கிறானோ, என் மகள் எங்கே அகப்பட்டிருக்கிறாளோ, அல்லது எந்த தாறுமாறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறாளோ, எந்த தொடர்புகள் அல்லது எந்த தகாத உறவுகள் அல்லது தகாத உறவுகளும் கூடா நட்புகளும் என் மகனை எங்கே அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறதோ, கெட்ட குமாரனை போல, அந்த இளைய குமாரனை போல கடந்து சென்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே right now in the name of Jesus, thank you Lord, thank you Lord. தவறுதலாய் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக மாரா சந்து ருக்கபரதரபோ, யார் யார் தவறான வழியிலே, தாறுமாறான வழியிலே இவர்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய குடும்பங்களும் அல்லது இவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய மனைவிமாரும் கணவன்மாரும் எங்கே தவறுதலாய் போய்கொண்டிருக்கிறார்களோ,
துரு சந்த ரபோ துரு கபரதரபோ அவர்களுக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு முன்னால் உருவிய பட்டயத்தோடு நின்ற ஓ லார்ட் அந்த வல்லமையான தூதனை போன்ற மகிமையான தூதர்கள் என் பிள்ளைகளை தொடருவார்களாக. மரா சந்துரு பக்கரதரபோ சந்தரபோ துரு கபர சந்துரு கபரதரபோ அல்ல பட்டயம் ஏந்திய தூதர்கள் மரா தரா துரு கபர சந்தரகபோ என் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்து வராதபடி, ஆமென், எந்த வகையிலும் அவர்கள் எங்கேயும் மோசம் போய்விடாதபடி, ஐயா யாராலும் எந்த குடும்பத்தாலும் எந்த பிள்ளைகளாலும் இவர்கள் வஞ்சிக்கப்படாதபடி பரிசுத்த தூதன் இவர்கள் வழிகளுக்கு முன்பாக உருவிய பட்டயத்தோடு நிற்கும்படியாய் மக்கா சந்தா ரக்கபோ ருக்கபர சந்து ருக்கபரதரபோ எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. ஓ பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அமரா சந்து ருக்கபரதரபோ ஓ லார்ட் தேவ வல்லமை கடந்து செல்லட்டும் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகள் ஆமென். எல்லா சகோதர சகோதரிகளும் ஜெபிங்க, என் கூடவே ஜெபிங்க. சொல்லுங்க, எங்கள் பிள்ளைகள் ஐயா எங்கள் பிள்ளைகள் எங்கே 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 கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ மாரா சந்துரு கபா எந்த தேசத்திலே எந்த பட்டணத்திலே எந்த கல்லூரியிலே அல்லது எந்த வீடுகளிலே தவறான வழிகளிலோ அல்லது தவறாக நடத்தப்படுகிற சூழ்நிலையிலோ அல்லது ஐயா ஓ கண்ணி வைக்கிற வேடனை போல என் பிள்ளைகளை கண்ணி வைத்து பிடிக்கும்படியாய், என் மகளை கண்ணி வைத்து பிடிக்கும்படியாய் அவளை சுற்றிலும் வீசப்படுகிற வலைகள் எல்லாம் கிழிக்கப்படும்படியாய் மாரா ராபோ ருக்கபர சந்து ருக்கபரதரபோ ருக்கபர சந்து ருபரதரபோ ருக்கபர சந்து ருக்கபரதரபோ என் பிள்ளைகள் ஆமென் ஆண்டவரே. ஐயா எங்கே எங்கே இருக்கிறார்களோ அங்கே தேவ மகிமை கடந்து செல்லட்டும், பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லட்டும், பரிசுத்த ஆவியானவர் ஓ கபா சுந்துரு மராதரபோ சந்துரு பக்கரதரபோ துருக்கபரதரபோ துருக்கபரதரபோ ஒரு கபர சந்துரு கபரதரபோ ரபரபரதரமோ துருக்கபர சந்துரு கபரதரபோ பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லும்படியாய், என் பிள்ளைகளை திரும்ப அழைத்து வரும்படியாய், என் மகளுடைய கணவனை திரும்ப அழைத்து வரும்படியாய், என் மகனுடைய மனைவியை திரும்ப கொண்டு வரும்படியாய் மாராபோ ரூபாரா சந்தரபோ அவர்கள் கால்கள் எங்கும் இடறிவிடாதபடி, அவர்களுடைய வாழ்க்கைகள் எங்கும் இடறிவிடாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே ஓ பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லுவார்களாக. மரா சந்துரு கபரதரபோ ரபரா சந்துரு கபரதரபோ துரு மக்கரா சந்தரபோ துரு கபரதரபோ ஓ தேவ பிள்ளைகள் ஓ எங்களோடு ஜெபிக்கும்படியாய் ஓ in the mighty and glorious name of Jesus. Thank you Lord. Amen ஆண்டவரே. ஐயா இவர்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஐயா இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமும் ஹபபாரா துருபாரதரபோ துருபாரதரபோ எங்கே கடந்து செல்லுகிறார்களோ, எங்கே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ ஓ லார்ட் அங்கே அவர்கள் எங்கும் அகப்பட்டு கொள்ளாதபடி என் தெய்வமே உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் மாரா சந்துரு கபரதரபோ ஐயா உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஆமென். எங்கள் பிள்ளைகளை ஐயா உம்முடைய பரிசுத்த தூதர்கள் வல்லமையான தூதர்கள் உள்ளம் கைகளிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய் மக்கா சந்துரு பரபரதரபதரபோ எங்கும் எதிலும் எங்கேயும் அவர்கள் அகப்பட்டு கொள்ளாதபடி, அவர்கள் கால்கள் எங்கேயும் சிக்கி கொள்ளாதபடி என் தெய்வமே ரபாஷூரு கபரதரபோ உம்முடைய தூதர்கள் அவர்களை ஆமென் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு தேவ மகிமை கடந்து வரட்டும், ஒரு தேவ மகிமை கடந்து செல்லட்டும். ஓ லார்ட் எங்கள் பிள்ளைகள் ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகள் ஐயா நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், என் பிள்ளைகள் எப்படி காப்பாற்றுவதற்காக, என் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவதற்காக இருக்கிற சூழ்நிலைகளில் அவர்கள் அகப்பட்டு கொள்ளாதபடி அவர்கள் விடுதலை அடைவதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிறோம் சுவாமி. ஐயா தூர பட்டணங்களிலே தூரமாய் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே எந்த ஆபத்துகளில் இருக்கிறார்கள், எந்த வஞ்சகத்திலே இருக்கிறார்கள், எந்த குழப்பங்களிலே இருக்கிறார்கள், யாருடைய கையிலே அகப்படுவது போல் இருக்கிறார்கள். எலிகள் எல்லாம் பொறியிலே அகப்படுவது போல அறிந்தும் அறியாமலும் வைக்கப்பட்ட எலி பொறிகள் போன்ற பொறி
பொய்களிலே எங்கள் பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடி என் தெய்வமே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மரா சந்துரு மரபரவா. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். எங்கள் தெய்வமே ஐயா எங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர். எங்கள் பிள்ளைகளை கடத்தி செல்லுகிறவர்கள் ஆமென், எங்கள் பிள்ளைகளை ஆமென் தவறுதலாய் நடத்துகிறவர்கள் என்ன இருதயத்தோடு செய்கிறார்கள் என்பதை நாங்களும் அறியாது எங்கள் பிள்ளைகளும் அறியாது தவறாய் போய்விடாதபடி இருதயங்களை நன்றாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். ஆமென் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும்படியாய் தவறான தொடர்புகளில் இருந்து திரும்பி வரும்படியாய் எங்கள் பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும்படியாய் மரா சந்துரு கபரதரபோ ஒரு கபரதரபோ துருமக்கர சந்துரு கபரதரபோ. ஐயா நாங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது ஏற்றபடி ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே என் தெய்வமே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காய் மாறா மாறா சந்தர கபரு கபரதரபோ பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மாறா சந்தர போரு கபரதரவோ தெய்வமே ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்கள் நீதியின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நீ பறந்து காக்கிற பட்சியை போல சுமந்து காக்கிற என் தேவன் ஆமென் எங்கள் பிள்ளைகளுக்காக உம்முடைய கிருபை கடந்து உம்முடைய பிரசன்னம் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். மராபாரா சந்துருமா கரபா ஒரு கபரா சந்துரு பரபரா தரபோ துரு கபரா சந்துரு கபரா தரபோ. ஐயா புலம்பல் 3:56 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் சத்தத்தை கேட்டீர் கர்த்தாவே, என் சத்தத்தை கேட்டீர். ஐயா என் பெருமூச்சிக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும். வரா சந்துரு கபரா தரபோ துரு பதரபோ துரு பக்கரா சந்தரபோ துரு பக்கரா தரபோ. ஐயா என் சத்தத்தை கேட்டீர். ஆமென் நீர் எங்கள் சத்தத்தை எங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலை கேட்கிற நல்ல தெய்வம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் தெய்வமே எங்கள் பெருமூச்சிக்கும் ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எங்கள் அன்பு எங்கள் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் ஓ லார்ட் நாங்கள் பெருமூச்சிகளோடு ஜெபிக்கிற எங்கள் பெருமூச்சிக்கும் எங்கள் கூப்பிடுதலுக்கும் என் தெய்வமே உம்முடைய செவியை அடைத்துக் கொள்ளாதபடி ஐயா நீர் அப்படியாய் அடைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல. ஆனால் எங்கள் மீறுதல்கள் ஐயா எங்கள் பாவங்கள் ஆமென் ஆண்டவரே ஐயா எங்கள் பிள்ளைகள் அறிந்தோ அறியாமலோ செய்து வருகிற பாவங்களில் இருந்து ஓ லார்ட் கீழ்ப்படியாமைகளில் இருந்து என் தெய்வமே அவர்களை தயவாய் பொறுத்து ஆமென் ஆண்டவரே அவர்களை குறித்து ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் எல்லாம் உம்முடைய செவிகளிலே ஏறும்படியாய் ஐயா உம்முடைய சன்னிதானத்திற்கு இந்த ஜெபங்கள் எல்லாம் கடந்து வரும்படியாய் எங்கள் பிள்ளைகளின் பாவங்களை கழுவும்படியாய் ஐயா பரிசுத்த வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை மாற்றும்படியாய் தரமாரா காபோ சந்துரு கபரதரபோ சந்துரு மக்கரா சந்துரு கபரதரபோ துருபதரபோ ஒரு கபரா சந்துரு பரபோ. எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா சிக்கல்கள் சிரமங்கள் எல்லா இடர்பாடுகள் எல்லா விதமான கொடுமைகளிலும் இருந்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம். எல்லா சிரமங்களிலும் இருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் மரா சந்துரு பரபா ஓ உம்முடைய தூதர்கள் கடந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே ஐயா ஓ உம்முடைய தூதர்களுக்கு ஆமென் உங்கள் கால்கள் கல்லிலே இடராதபடிக்கு ஓ ரபரா தரபோ துரு கபரா சந்துரு கபா ஓ அவர்களை என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மை உங்களை உங்கள் ஒருவரையும் உங்கள் பிள்ளைகளையும் நம்முடைய கால்கள் ஓ கல்லிலே எந்த கல்லிலும் இடராதபடி மமா ரபோ ருக்கவர சந்தர கபோ ஓ போதை வஸ்துகளிலே இடறி போய் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். விபச்சாரங்களிலே இடறி போய் இருக்கிறவர்கள் நம்மோட இருக்கிறார்கள். ஆமென் தவறான உறவுகள் கூடா நட்புகளிலே இடறி போனவர்கள் இருக்கிறார்கள். எங்கோ அகப்பட்டவர்கள் ஆமென் எந்த மதுபான கடைகளை நோக்கி அலைந்து திரிகிற ரகசிய குடிகாரர்கள் இருக்கிறார்கள். ரகசியமான பாவங்களிலே இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே எங்கள் வலது கரத்தை உயர்த்தி
உயர்த்தி ஐயா எங்கள் கரங்களை பரலோகத்திற்கு நேரே உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா, எங்களுக்கு வேறு வழியே இல்லை சுவாமி. எங்கள் பிள்ளைகளை யார் விடுவிப்பார்கள் ஐயா? எங்கள் பிள்ளைகளை விடுவிப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? என் தெய்வமே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? என் தெய்வமே, நீரே கதி, நீரே எங்கள் சரணாகதி என்று உடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஐயா, தேவ தூதர்களின் பிரசன்னம் கடந்து செல்லும்படியாய் மாறா சந்துரு கபரதரபோ துருபதரபோ பிள்ளைகள் எங்கும் அகப்பட்டு கொள்ளாதபடி, யாரிடமும் அகப்பட்டு கொள்ளாதபடி தேவ மகிமை கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். மாறா சந்துரு கபரதரபோ ஒரு கபர சந்துரு கபரதரபோ. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையாய் ஐயா, அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனை மாற்றம் உண்டாகும்படியாய், ஓ அவருடைய வாழ்க்கைகள் முற்றிலுமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த கண்ணிகளிலே, எந்த கட்டுகளிலே எங்கள் பிள்ளைகள் அகப்பட்டு இருந்தாலும் சரி, கண்ணி தெரிக்கட்டும், கட்டுகள் அவிழட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே மகா ரபோ ருக்கமர சந்துரு கமரதரபோ அந்த கட்டப்பட்ட சிம்சோன் மீது ஆமென். ஓ கட்டப்பட்டிருந்த, பாலமாய் கட்டப்பட்டிருந்த ஐயா எதிரிகளாகிய அந்த பெலிஸ்தியர்களால் பயங்கரமாய் பலமாய் கூடுமானவரை ஓ பயங்கரமான கயிறுகளால் கட்டப்பட்டிருந்த, யாரும் அவிக்க முடியாத, அறுக்க முடியாத, வெளியே வர முடியாதபடி கட்டி வனையப்பட்டிருந்த அந்த சிம்சோன் மீது ஓ தேவ மகிமை பரிசுத்த ஆவியானவர் இறங்கினபடியினால் ரகபோ ரகபோ ரகபரதரபோ பரிசுத்த ஆவியானவர் அக்னியாய் அங்கே இறங்கினபடியினாலே ஓ சிம்சோன் மீது கட்டப்பட்டிருந்த அந்த தேசத்து ஜனங்கள், பெலிஸ்தியர் எல்லோரும் கூடி சிம்சோனை காலும் கையும் ஓலாட ஓ தலையோடு பிடிச்சு அவனை மடங்க கட்டின அந்த கட்டுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது நெருப்புப்பட்ட நூலை போல எல்லாம் நொறுங்கி போனது. நெருப்புப்பட்ட நூலை போல அந்த கட்டுகள் அவிழ்ந்தது என்று வாசிக்கிறோமே. ஒரபாரு சந்துருமா ஒரு பாரபாரா துரு பாரபா ஒரு கவரா சுந்துருமா தரபோ. என் பிள்ளைகள் எங்கே கட்டப்பட்டிருக்கிறார்களோ, எந்த பிசாசின் கண்ணிகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ ஐயா, நல்ல பிள்ளைகளாய் இருந்தவர்கள், ஓ உலகம் போற்றுகிற, ஊரார் பேற்று போற்றுகிற, ஓ சபையிலே போற்றப்பட்ட, சபையிலே முன் நின்ற, ஓ கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்று வைராக்கியமாய் நின்ற பிள்ளைகள் எங்கே எங்கே இந்த பிசாசின் தந்திரங்களினால் கட்டப்பட்டார்களோ, எங்கே எங்கே இந்த சத்ரு அவர்களை கட்டினாலோ, எங்கே எங்கே இந்த பொல்லாத சதி சூரியங்கள் என்கிற சங்கிலிகளினால் என் மகள், என் மகன், என் மருமகன், என் மருமகள் கட்டப்பட்டிருக்கிறாளோ, ஓ பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை கமாரு துருபா சந்துரு கபரதரபோ கபரதரபோ துரு கபர சந்துரு கபரதரபோ இப்பொழுதே இப்பொழுதே இறங்கி வரும்படியாய் அவன் அங்கே இறங்கும்படியாய் கட்டுகள் எல்லாம் உடையட்டும். மரா கபு குபரதரபோ சந்துரும கரதரபோ இப்பொழுதே கட்டுகள் எல்லாம் கட்டுகள் எல்லாம் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உடையும்படியாய் மரா தரபு குபர சந்துரு கபரதரபோ. ஐயா, சிம்சோனை கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூலை போல, நெருப்புப்பட்ட நூலை போல பொசுங்கி போனது போல மரா தரபோதுருபா. என் அன்பு சகோதர சகோதரிகளை அமே, அவர்கள் பிள்ளைகளை கட்டியிருக்கிற கட்டுகள் எந்த பாச கயிறாயிருந்தாலும் சரி, எந்த வேச கயிறாயிருந்தாலும் சரி, எந்த விதமான நடிப்புகளோடும் அமே நய வஞ்சகங்களோடும் ஏமாற்றுகளோடும் சதி சூனியங்களோடும் என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் பிடித்து செல்லப்பட்டார்களோ ஐயா, எந்த வசிய மருந்துகளினால் பிடித்து செல்லப்பட்டார்களோ, ஓ லார்ட், எந்த விதமான மாயா ஜாலங்களினால் பிடித்து செல்லப்பட்டார்களோ, என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அக்கினி இறங்குவதாக. பாதுருமா தரா குபாரா சந்துரு கபரதரபோ கமருமாரா தந்துரு கபர சுந்துருமக்கர சந்துரு கபரதரபோ. என் தெய்வமே கபா கமருபாரா பரிசுத்த ஆவியானவர் அபார் சுந்துருபா கபருபாரா. உம்முடைய பிள்ளைகளின் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை
கொம்பை போல் உயர்த்தும்படியாய் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் கபா கபு குபர தரமுதுரு கபர ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் பிள்ளைகளின் மீது பாபா சுந்துரு கபர தரபு ஊற்றப்படும்படியாய் எல்லா கட்டுகளும் மாமா எல்லா கட்டுகளையும் குத்தி கோரி எரிகிற முட்டி போதி தூர எரிகிற பாபா தரபு துருபா தரபு எல்லா கட்டுகளையும் அறுத்து விட்டு எழும்பி காண்டா மிருகத்து கொத்த பலத்தோடு புறப்படும்படியான ஒரு அபிஷேகம் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். ஒரு அபிஷேகம் எங்கள் பிள்ளைகளின் மீது இறங்கட்டும். மாமா ரமு ருமா ரசந்து ருக்கபரதரபு ஐயா செல்லுகளிலேயும் ஆமென் ஆண்டவரே ஓ லார்ட் மீடியாக்களிலும் இன்டர்நெட்டுகளிலும் இருந்து கேம்ஸ் என்றும் போர்னிகேஷன் என்றும் தவறான படங்கள் தவறான காட்சிகள் என்றும் பிள்ளைகளை தவறான திசையிலே திசை திருப்புகிற எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகளும் கட்டப்படும்படியாய் மரா ருக்கபர சந்துரு கபரதரபு ஒரு கபர சந்துரு கபரதரபு கமராதரா ஓ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சதி சூனியங்கள் மாறட்டும். மரா தரவு குருபாஷ் என் மகனுக்கு விரோதமாய் ஆமென் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருந்த பிள்ளை என் மகன் என் மகள் இந்த தாறுமாறாய் போகாதபடி அவர்கள் திரும்பி வரும்படியாய் மரா சந்தரபரபு ரூபரபரதரகு ஒரு கபரதரபு ஐயா அந்த இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்த பொழுது ஆமென் என் தகப்பன் வீட்டிற்கு நான் திரும்பி போவேன் என்று சொன்னாரே அந்த சூழ்நிலைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். என் தெய்வமே உண்டாகட்டும் ஐயா. ஐயா அந்த இளைய குமாரனை போன்று ஐயா பன்றிகளோடும் பன்றி மேய்க்கிறவன் போலவும் ஐயா தவறான நபர்களை மேய்க்கவும் தவறான நபர்களோடு அலைந்து திரியவும் ஐயா அவர்களோடு பன்றி கூட தின்காத குடிக்காத காரியங்களை குடித்து விட்டு தவறான உறவுகளோடு சென்று கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய் அவர்களுக்கு புத்தி தெளிவு உண்டாகும்படியாய் பன்றிகள் தின்கிற தவட்டை கூட திங்க முடியாதபடி அந்த ராஜா விட்டு செல்ல பிள்ளை போன்ற அந்த இளைய குமாரன் எத்தனையோ பாடுபட்டானே எத்தனையோ நெருக்கடிகளில் அகப்பட்டு கொண்டானே எத்தனையோ சதி சூனியங்களிலே அகப்பட்டு கூடா நட்புகளிலே ஐயா தவறான உறவுகளிலே அகப்பட்டு சீரழிந்து போனது போல் போய்விடாதபடி ஆமென் அந்த இளைய குமாரனை போல் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நல்ல சந்தர்ப்பம் வரட்டும். ஒரு கபரதரபு ஒரு கபர சந்துரு கபரதரபு ஒரு கபர சந்துரு கபரதரபு ஒரு கபர சந்துரு கபரதரபு என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் வரட்டும். என் தெய்வமே ரபாரபு கபர சந்துரு கபரதரபு ஒரு கபர சந்துரு கபரதரபு glory 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 hallelujah hallelujah bara shandarabu kabaradarabo எங்கள் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ராஜாவே உம்மை துதிக்கிறோம். மராதரபு துரு கபர சந்துரு கபரதரபு ஒரு கபரா இப்பொழுதே மா சந்தரபா எங்கே எங்கே எங்கள் பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறார்களோ எங்கே அகப்பட்டு ஐயா அந்த நாற்றமான இடங்களிலே அந்த மனமிக்க ஆரோக்கியமற்ற ஐஸ்வர்யமற்ற சிக்கலும் சிரமமுமான எந்த படுகுழியிலே எங்கள் பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிறார்களோ என் தெய்வமே ஆமென் ஆண்டவரே அங்கே இருந்து அந்த இளைய குமாரனை போல இவர்கள் புத்திகள் தெளிந்து எழும்பி திரும்பி வரும்படியாய் மரபரதரபோ என் வயதான அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே வயதானவர்களாய் காணப்படுகிற அருமையான தாய் தகப்பன்மாரை அருமையான மாமன் மாமிகளாய் காணப்படுகிற பிள்ளைகளை கவனிக்கும்படியாய் மரா சந்துரு பாராதரபோ தேவனுக்கு பிரியமானபடி பிள்ளைகள் வாழும்படியாய் அவர்கள் திரும்பி வரட்டும். மக்கா சந்து ருமாராதரபோ கபாரா சந்தா ரபோது ருபக்கரா சந்துரு கபராதரபோ ஒரு கபாரா சந்துரு கபரா ஒரு கபரா இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே glory to the lamb of God hallelujah. எங்கள் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா ஸ்தோத்திரம் டாடி. ஐயா பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளின் மீது இறங்கும்படியாய் லார்ட் சிம்சோன் மீது யெப்தா மீது கிதியோன் மீது பாராக் மீது இறங்கி வந்த அந்த அற்புதங்களின் ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளின் மீது இறங்கும்படியாய் கபாகாரா பாராதரபோ துரு கபராதரபோ ஐயா இவர்கள் எங்கே எங்கே
அகப்பட்டிருக்கிறார்கள். எந்த சிக்கல்களிலே, எந்த கண்ணிகளிலே, ஆமென், எந்த இடங்களிலே, எந்த தவறான வழிமுறைகளிலே அகப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியாதபடி வாழுகிற நாங்கள், ஆமென், எங்கே அகப்பட்டிருக்கிறார்கள், எங்கே அவர்களுக்கு வலை விரிக்கப்பட்டது, எந்த கண்ணிகளினாலே அவர்கள் கட்டப்பட்டார்கள், எந்த சதி சூரியங்கள் அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டது, நாங்கள் எதையும் அறியோமே ஐயா, அதை நாங்கள் எதையும் அறியோமே. அறியாதிருக்கிற எங்களுக்காய் ஐயா, நாங்கள் இன்னபடி வேண்டிக் கொள்ளுவது, ஜெபிப்பது இப்படி என்று அறியாதிருக்கிறபடியினாலே எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் உதவியாளரே ஐயா, இந்த பலகீனங்களிலும் எங்களுக்கு எந்த பலகீனங்களிலும் உதவி செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவுபடியாய் கபா கபுரு கமரா சந்தர கபோ ஓரா கபரதரபு துரு கபர சந்துரு கபரதரபு, இந்த நல்ல தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவும்படியாய், பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய், பிள்ளைகளை பிடித்து கொண்டு வரும்படியாய், பிள்ளைகளுக்கு முன்பாக தேவ அனுக்கிரகம், தேவ பிரசன்னம் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்கிற நல்ல தெய்வம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் அப்படியே எங்களை பாதுகாக்கிற நல்ல தெய்வம், எங்களை நடத்துகிற நல்ல தெய்வம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ லார்ட், உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. கபாரா காபோ சந்தரபோ கபாரா சந்துரு கபரதரபோ ஒரு கபரா சந்தரபோ. பரிசுத்த ஆவி வந்த பொழுது தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் போன்ற மகத்துவமான காரியங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஐயா, எங்கள் பிள்ளைகள் யோசேப்பை போன்று எந்த குழிகளிலே வஞ்சகத்தினாலும் சூது சதிகளினாலும் எந்த குழிகளிலே தள்ளப்பட்டார்களோ, அந்த குழிகளிலே இருந்து அவர்கள் ஏறி வரும்படியாய், அவர்கள் ஏறி வருவதற்கு துணை உதவி தேவை இருக்கிறதே, அந்த அங்கே எங்கள் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் அவர்களை உதவும்படியாய் ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். எந்த வீடு எந்த குழிகளிலே, ஆமென், எந்த குழிகளிலே யோசேப்பை போன்று என் பிள்ளை, என் மகன், என் மகள், என் மருமகன், ஆமென், என் மருமகள் எந்த குழியிலே அகப்பட்டிருக்கிறாளோ, அங்கே இருந்து என் பிள்ளைகள் எழும்பும்படியாய், என் பிள்ளைகள் எழும்பி வரும்படியாய், என் பிள்ளைகள் தூக்கி விடப்படும்படியாய் உதவி செய்கிறவர்கள் கடந்து வருவார்களாக, உதவி செய்கிறவர்கள் கடந்து செல்லுவார்களாக. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் வாயினால் என்ன சொல்லி ஜெபிக்கிறீர்களோ அது நடக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகள், எங்கள் ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், இவைகள் எல்லாம் எந்த மந்திரத்தினாலும் மாயாஜாலத்தினாலும் நடப்பதில்லை. ஆனால் தேவ வசனங்களை அனுப்புங்கள் உங்கள் பிள்ளைகளை நோக்கி. ஐயா, உங்கள் பிள்ளைகளை குறித்தும் கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். மாக்கா சந்துரு கபரதரபோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாயை திறந்து சொல்லுங்க, என் தெய்வமே ஐயா, எந்த குழியிலே என் மகன் அகப்பட்டு கிடக்கிறானோ வெளியே வராதபடி, என் மகள் எந்த குழியிலே போடப்பட்டிருக்கிறாளோ, எங்கே இருந்து என் பிள்ளைகள் வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உதவி செய்கிறவர்கள் கடந்து செல்லுவார்களாக. மாக்கா சந்துரு கபரதரபோ. உதவி செய்கிறவர்கள் கடந்து செல்லட்டும் ஐயா. உதவி செய்கிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்களே கடந்து செல்லட்டும் ராஜா. பரிசுத்த தூதர்களே கடந்து செல்லட்டும். என் தெய்வமே, உங்க அனுக்கிரகம் இறங்கி வரட்டும், தேவ தயவு இறங்கி வரட்டும், தெய்வீக மகிமை இறங்கி வரட்டும் ராஜா. கபாக்காவ் சுந்து ரூபாக்காரதரபோ. ஐயா, நீங்க சொன்ன எங்கள் தெய்வமே ஐயா, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்குமாய் இந்த ஜெப வேளைகளிலே நீ சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கும்படியாய், அந்த ராஜரீக மேன்மைகள் எல்லாம் எங்களுக்கு தவறாமல் வந்து சேரும்படியாய், ஆமென், அந்த ராஜரீக அபிஷேகங்களும் ராஜரீக மேன்மைகளும் உயர்வும் உன்னதமுமான ஆசீர்வாதங்களையும் எங்கள் பிள்ளைகள் பெற்றுக் கொள்வதற்கு தடையாய் எந்த சதி சூனியங்களினால் இவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த குழியிலே கிடந்தாலும் சரி, எந்த வலைகளிலே பிடித்து வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த பாச கயிறுகள் வேச கயிறுகள் இவர்களை கட்டி இருந்தாலும் சரி, கட்டுகள் உடையட்டும். கட்டுகள் உடையட்டும்.
கட்டுகள் உடையட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும். பொல்லாத ஆவிகளின் சேனைகள் வெளியேறட்டும். என் பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் வெளியேறட்டும். இவர்களை அழைத்து கொண்டு செல்லும்படியாய் ஆமென். அந்த யோசேப்புக்காய் கடந்து வந்த ஆமென் அந்த எகிப்தியர்கள் கூட வந்து அவனை அந்த குழியில் இருந்து எடுத்துக்கொண்டு ஐயா அவன் அந்த ராஜ மேன்மையை நோக்கி செல்லும்படியாய் அந்த பாதையிலே நடத்தப்பட்டானே. ஐயா என் பிள்ளைகள் அப்படியாய் நடத்தப்படும்படியாய் மாரா பாரா பாரா சந்தா ரபாதரபோ துருபக்கரா சந்தரபோ ஆமென். ஆண்டவரே சில நாட்கள் அந்த போத்திபார் வீட்டிலே வைத்து எங்கள் பிள்ளைகளையும் ஷமராதரபோ கபராதரபோ துரு கபராதரபோ போஷிப்பது போல போஷிக்கப்பட்டாலும் எங்கேயும் யாருடைய சதி சூனியங்களிலும் யாருடைய தந்திரங்களிலும் என் பிள்ளைகளும் அகப்பட்டு கொள்ளாதபடி என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் ஐயா உங்க தயவு உங்க கிருபை வெளிப்படும்படியாய் எங்கள் பிள்ளைகளுக்காய் உங்க தயவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மாராதரபோ துரு கபர சந்துரு கபரதரபோ என் தெய்வமே எங்கள் பந்தியோரம் எங்கள் பிள்ளைகள் ஐயா ஒலிவ முறக்கன்றுகளை போல ஆமென் ஆண்டவரே நல்ல கனிதரும் திராட்சை கொடியை போல ஓ லார்ட் ஒலிவ மரக்கன்றுகளை போல ஓங்கி வளருவார்கள் என்று சொன்ன வார்த்தையை நம்பி காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் அப்படியே ஒலிவ மரக்கன்றுகளை போல வளரும்படியாய் மாரா தரபு குபரா சந்துரு கபரா தரபு ஒரு கபரா சந்துரு மக்கரா தரபு துரு கபரா தரபு ரபரா தரபு துரு கபரா சந்தரபு எந்த போத்திபார் வீட்டிலும் எந்த சதி சூனியங்களிலும் ஐயா எந்த வலையிலும் குழியிலும் எந்த கண்ணிகளிலும் எந்த சிறையிருப்புகளிலும் என் மகனோ மகளோ கபா கபுரு சந்தரபோ எந்த மருமகனும் மருமகளும் எங்கேயும் யாரும் அகப்பட்டு கொள்ளாதபடி என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கும் அகப்பட்டு கொள்ளாதபடி என் தெய்வமே அங்கே இருந்து ஒரு மாற்றம் ஐயா அங்கே இருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அங்கே இருந்து ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். அங்கே இருந்து தேவ தயவு உண்டாகட்டும். அங்கே இருந்து இயேசுவின் நாமத்தினாலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கட்டும். மக்கா சந்தா ரபா ரபோ ருக்கபரா சந்தா ரக்கபோ ருபரதரபோ என் பிள்ளைகள் ஆமென் அநியாயமாய் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற சிறைச்சாலைகளின் சொல்லுங்க என் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லுங்க சிறைச்சாலைகள் என் பிள்ளைகளை சிறைச்சாலை அடைக்கப்பட்டது போல அங்கேயும் இங்கேயும் யாரோ அடைத்து வைத்திருக்கிற எங்கேயோ அடைக்கப்பட்டிருக்கிற சிறைச்சாலைகளின் அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியாய் மாரா மாரா தரபோ துரு கபரா ஒரு கபரா சந்துரு பரபா சங்கபரதரபோ ஒரு கபரா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியாய் இன்று சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கட்டும். அக்காரா பாரா பாரா தரபோ க்ளோரி ஆமென் ஆண்டவரே ஐயா சோத்ரம் பவுலும் சீலாவும் மமாரா தரபோ துருபா தரபோ தொழுமரங்களிலே கட்டப்பட்டு மகா கொடூரமான சிறைச்சாலையிலே அகப்பட்டிருந்த பொழுது அடைக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட என் தெய்வமே ரபா ராபோ ருக்கபரா சந்தரபோ தேவ பிள்ளைகளுக்காக சிறைச்சாலைகளின் அஸ்திபாரங்களை குலுங்க செய்த சிறைச்சாலைகளின் அஸ்திபாரங்களை குலுங்க செய்த என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை குலுங்க செய்யும்படியாய் கட்டுகளை நொறுங்கி போக செய்யும்படியாய் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிற இடங்களில் இருந்து ஒரு திறப்பு உண்டாகும்படியாய் இவர்களை கொடுமையாய் நடத்துகிறவர்கள் மனம் திரும்பும்படியாய் இவர்களை தாறுமாறாய் நடத்துகிறவர்கள் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே பரா குமாரா சந்துரு கபரதரபோ யாரோ எங்களுக்கு தெரியாது எந்த கண்ணிகளை செய்தார்களோ தெரியாது எந்த வலையை போட்டார்களோ தெரியாது என் தெய்வமே பரிசுத்த ஆவியானவரே ஐயா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே இன்று 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 உம்முடைய மகிமை இறங்கி வரும்படியாய் இன்று உம்முடைய மகத்துவம் இறங்கி வரும்படியாய் இன்று உம்முடைய மகத்துவம் இறங்கி வரும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் எல்லாம் ஓகேயா இயேசுவின் நாமத்தினாலே Father in the mighty name of Jesus
ஜீசஸ். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் சரியாய் செம்மையாய் ஏற்ற சமயத்திலே அற்புதமும் அழகுமாய் நடக்கும்படியாய், தாமதம் இன்றி நடக்கும்படியாய் என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் ஐயா, வரப்போகிற காரியங்களை போதிக்கிறவர், எங்கள் பலகீனங்களில் உதவி செய்கிறவர், எல்லா இடங்களிலும் எங்கும் எப்பொழுதும் எங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறவரே எங்கள் பரிசுத்த ஆவியானவரே. ரபரா தரபோ குமாரா சந்தரபோ ஐயா, எங்கள் பிள்ளைகளை ஐயா தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே சாட்சி கொடுக்கிற மகிமையான அற்புதமும் அதிசயமுமான பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் மாறும்படியாய் மாறா தரபோ ருக்கபரா சந்தரகபோ ருக்கபரா தரபோ. ஒரு தேவ மகிமை, ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய், தெய்வீக வல்லமை கடந்து வரும்படியாய் ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தெய்வமே ஐயா, எங்களுடைய தேவனாகிய கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது போல, என் தெய்வமே எங்கள் தேவனே ஐயா, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று உபாகமம் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் தெய்வமே என் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் இவ்வளவு சமீபமாய், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி இந்த உலகத்தில் எது இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடியே ஐயா, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவராய் நீர் கடந்து வந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆமென், எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய குடும்பங்களிலும் ஆமென் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகும்படியாய் நீர் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது நல்ல தெய்வமே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சங்கீதம் 144:15 சொல்லப்பட்டது போல என் தெய்வமே, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது ஐயா, இவ்விதமான கிருபையை பெற்ற ஐயா, இவ்விதமான ஆசீர்வாதங்களை, இவ்விதமான தேவ இரக்கத்தை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் தெய்வமே ஐயா, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற போதெல்லாம் எங்கள் காரியங்களிலே கவனமாய் செவி கொடுக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் பிள்ளையுடைய காரியங்கள் எல்லாம் ஆமென் ஆண்டவரே, எங்கள் தந்திரங்களினாலும் அல்ல, எங்கள் முயற்சிகளினாலும் அல்ல, எங்கள் பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய ஐயா எந்த தேடுதலினாலும் அல்ல, அது ஐயா நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தரால் வந்தது. இந்த காரியங்கள் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று என் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லும்படியாய் எங்கள் பிள்ளைகள் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வரட்டும் ஐயா. அடைக்கப்பட்ட சிறைச்சாலைகளில் இருந்து திரும்பி வெளியே வருவார்களாக. மாறா சந்து ருக்கபரதரபோ, அவர்கள் திரும்பி வரும்படியாய் சிறைச்சாலைகளின் அஸ்திபாரங்கள் குலுங்கட்டும். மக்கா தாராபோ கபரா சந்து ருக்கபரா சந்து ருக்கபரதரபோ, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஃபாதர், in the mighty name of Jesus, எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா கபு கபரா சந்து ருமக்கரா சந்து ருக்கபரதரபோ கபரா சந்து ருக்கபரதரபோ, எல்லா அந்தகார கண்ணிகளும் இதோடு நிர்மூலமாகட்டும். மாரா தாரா கபு சந்தரா கபு துருபதரபோ, பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என் பிள்ளைகளை சுற்றிலும் எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் அவர்களுக்கு கண்ணி வைத்து அவர்களை பிடிக்க காத்திருக்கிற பொல்லாத பிசாசு கூட்டங்கள் சிதறடிக்கப்படும்படியாய், ஓ சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாய் என் தெய்வமே, மோசே ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காய் எங்கள் சகோதரி
சந்ததிகளுக்காய், ஐயா எங்களுக்காய், எங்கள் சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்காய், ஆமென், அந்த அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பொல்லாதவர்களின் கூட்டத்தின் நடுவிலே என் தெய்வமே, ஐயா எங்கள் ராஜாவே, நீர் எழுந்தருள வேண்டுமே. கர்த்தாவே எழுந்தருளும். மோசே சொன்னது போலவே நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருக்களின் வல்லமைகளும் சிதறடிக்கப்படும்படியாய் கபாகாரா ஓ ருக்கபாரா சந்து ருக்கபாரா தரபோ கமரா சந்து ருக்கபாரா தரபோ கமரா தரபோ துருக்கபாரா சந்த ரக்கபோ ருக்கபாரா தரபோ ருக்கபாரா சந்த ரக்கபோ ருக்கபாரா தரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா இவ்விதமான சீரை, நன்மையை, கிருபையை, மேன்மையை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. நாங்கள் இனி ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டோம் சுவாமி. ஐயா நாங்கள் இனி ஒன்றையும் குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்து, ஐயோ என் பிள்ளைகள் தூர பட்டணத்திலே இருக்கிறார்களே, ஐயோ என் பிள்ளைகளுக்கு யார் இருக்கிறார்கள், என் தெய்வமே என் பிள்ளைகளை யார் பாதுகாப்பார்கள், ஐயா என் பிள்ளைகள் ஆதரவற்றவனாய் இருக்கிறானே, என் மகள் ஐயா எந்த உதவியும் இல்லாமல் இருக்கிறார்களே, ஐயா என் பிள்ளைகளுக்கு எந்த உதவியும் இல்லாத நடுக்காட்டிலே இருக்கிற ஓ சிறு பிள்ளையாய் நின்று கொண்டிருக்கிறானே என்று நாங்கள் இனி சொல்லுவதில்லை. நாங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஓ நாங்கள் என் தெய்வமே நீங்க சொன்னது போலவே ஐயா நாங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஓ விண்ணப்பத்தோடும் ஓ ஸ்தோத்திரத்தோடும் ஜபத்தோடும் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். மாராவாரா சந்தாராபோ ஓ நாங்கள் தெரியப்படுத்த அறிந்திராத விஷயங்களை, ஆமே நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை, ஆமே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்காக ஜெபிக்கிறபடியினாலே, ஆமென், ஒன்றையும் குறித்து நாங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடே தேவனுக்கு தெரியப்படுத்துகிறதுனாலே, ஆமென், எல்லா புத்திக்கும் மேலான இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை குறித்த பாரங்கள் மாறி போகிறதற்காய் நன்றி, பிள்ளைகளை குறித்த பயங்கள் மாறி போகிறதற்காய் நன்றி, பிள்ளைகளின் எதிர்காலங்களை குறித்த, வாழ்க்கையை குறித்த, ஓ லார்ட் வேலையை, திருமணத்தை, அவருடைய வெற்றி திருப்புமுனையை, மாற்றத்தை, மறுமலர்ச்சியை, ரட்சிப்பை குறித்த பயங்களும் குழப்பங்களும் சந்தேகங்களும் இப்பொழுதே மாறி ஒரு தெய்வீக சமாதானம் என் அன்பு சகோதர சகோதரிகளை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மாராதா ரக்கபோ சந்தா ரக்கபோ ருக்கபரா சந்த ரக்கபோ ரக்கபோ சந்தா ரக்கபோ ருக்கபரா சந்த ரக்கபோ. தேவ மகிமை பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் ராஜா, தெய்வீக மகிமை பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். என் இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. இப்படியாய் நீர் இந்த நல்ல ஜப வேளையிலே எங்களை இணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஐயா பல்வேறு சவால்களோடும் சோதனைகளோடும் உபத்திரவங்களோடும் துக்கங்களோடும் பாடுகளோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஓ தவித்துக் கொண்டிருந்த என் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஜெபிக்கும்படியாய் நாங்கள் ஒரு ஜோடாய் நின்று ஜெபிக்கிற பெரிய கிருபைகளை கர்த்தர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கபாக்கா சந்தாரபோ. இந்த நேரலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆமென், இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, அநேகருக்கு இந்த ஜபத்தை ஷேர் பண்ணுகிற, அநேகருடைய ஆசீர்வாதத்திற்காய், விடுதலைக்காய், வெற்றிக்காய் இந்த ஜபங்களை ஷேர் பண்ணுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய விரல்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஐயா அந்த விரல்களால், அந்த கரங்களால் செய்யப்படுகிற வேலைகளிலே நூறத்தனையான பலன்கள் உண்டாகும்படியாய் கமராதா ரபோ ருக்கபரா சந்து ருமகரா சந்து ருக்கபரா தரபோ கபரா தரபோ கபரா சந்து ருமகரா சந்து ருக்கபரா தரபோ ஒரு கபரா சந்து ருக்கபரா தரபோ ரபரா தரபோ கமரா சந்து ருமகரா தரபோ. Thank you Lord. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே பிள்ளைகளை நடத்துகிற, பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கட்டப்பட்ட கட்டுகள் அவிழ்கிறதற்காக, சங்கிலிகள் நொறுங்குகிறதற்காக, ஐயா பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஓ கட்டப்பட்ட கடினமான கயிறுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூலை போலாகி எங்கள் பிள்ளைகள் விடுதலை அடைகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் விடுதலை அடைகிறதற்காய் மாராதரபு ஒரு எல்லா மரவா சந்துருமா சிறைச்சாலைகளில் இருந்து எங்கள் பிள்ளைகள் புறப்பட
புறப்படுகிறதற்காய், அவர்களை அழைத்து வரும்படியாய் உம்முடைய தூதர்கள் கடந்து செல்லுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம். மாறாபாரா இழந்த எல்லாவற்றையும் நாங்கள் இரட்டத்தனையாய் திருப்பி பெற்றுக் கொள்ளும்படியாய், திருடர்கள் எதை எதை திருடினார்களோ அவற்றை எல்லாம் ஏழத்தனையாய் ஏழத்தனையாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமாய் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய், இழந்த வாழ்க்கையை, இழந்த பொருட்களை, இறந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் ஏழத்தனையாய் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய மகிமை கபா காரபா செயல்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்த நல்ல தெய்வம், நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் செய்த மேன்மையும் மகிமையுமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ செய்த நல்ல கிருபைகளுக்காக என் தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. என் ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்த மகிமையும் மகத்துவமுமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மாக்கா சந்தாரபோ கபரா சந்துரு கபரா தரபோ கபரா சந்துரு கபரா தரபோ துருபா. ஒரு பரலோக அக்கினி பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அதிநிச்சயமாய் எல்லா சங்கிலிகளும் முறியும், கட்டுகள் உடையும், எல்லா விதமான பிசாசின் அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் செழிப்பாய் மகா செழிப்பான மேடுகளிலே கொண்டு மேன்மையும் மகிமையுமான இடங்களிலே கொண்டு நிறுத்தப்படுவீர்கள். மேன்மையான இடங்களிலே உங்களுக்கு பங்கு கிடைக்க செய்வார் நம்முடைய ஆண்டவர். நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார். எங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நடக்க போகிற மகிமையான கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்களோ அநேகம் ஆயிரங்களுக்கு முன்பாக பேறு பெற்றவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறாஜ் சந்துர்கவா சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் குடும்பத்துங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த நடுஇரவு ஜெபத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் அவர் கரத்தை அசைக்கும் பொழுது மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும். ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும். கர்த்தர் நன்றாய் நம்புங்கள். இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத, எந்த ஜாதிகளிடத்திலும் ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் கண்கள் காணும்படியாய் செய்து முடிப்பார். ஆமென். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், உன்னோடு இருக்கிற ஜனங்கள் யாவரும் என் அன்பு சகோதரரே சகோதரியே தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்றல்லவா கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதோடு விடவில்லை. 34:10 யாத்ராகமத்திலே தொடர்ந்து சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட இருந்து உன் பிள்ளைகளுக்காய், உன் குடும்பத்திற்காய், உனக்காய் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்ன தேவ வார்த்தையின்படியே நடக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, இந்த நடுஇரவு ஜெபத்திலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஆகாய மண்டலத்து சுடர்களை போல பிரகாசிக்கும்படியாய் என் தெய்வமே, தேவனுடைய ராஜ்யத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் பிள்ளைகளும் இன்று என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, உயரே உயரே எழும்பி பிரகாசிக்கிற, நடு பகல் வரைக்கும் எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் பிரகாசிக்கும்படியாய் ஒரு தேவ மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நம்மோடே இருக்கிற நம்முடைய உதவியாளராய், துணையாளராய், தேற்றரவாளனாய் நம்மோடே இருக்கிற
இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் என்னையும் நிச்சயமாய் அற்புதமும் அருமையுமான வழிகளிலே நடத்தி கொண்டு போவதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவரே உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நமக்காகவும் கொடுக்கப்பட்ட நல்ல உதவியாளர். ஐயா, அவரே இந்த உலகத்திலே யாரும் செய்ய முடியாத அற்புதமான காரியங்களை செய்கிற அற்புதங்களின் ஆண்டவர் என்றென்றுமாய் நம்முடனே இருக்கிறவர். நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்களோ இல்லையோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருப்பது நிச்சயமான உண்மை. அது நீங்கள் உணர்ந்தாலும் உணர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் சத்தியத்தை நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதபடி உங்களை சுற்றிலும் இருக்கிறவர், உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர், உங்களுக்குள்ளே தங்கியும் இருக்கிற இந்த மகிமையின் ஆவியானவர் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நடத்துவார். நிச்சயமாய் என்ன சூழ்நிலையில் எங்கே நம்முடைய பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், அல்லது நாமோ நம்முடைய பிள்ளைகளோ எந்த சிக்கலான சிரமமான சூழ்நிலைகளிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் காரியமல்ல. அவர்கள் எப்படி தப்பிக்க முடியும் என்றால் நிச்சயமாய் இந்த பரிசுத்த ஆவியானவர், ஐயா, பரிசுத்த ஆவியாயிருக்கிற இந்த ஆவியாயிருக்கிற அற்புதங்களின் தேவன், சகல ஆறுதலின் தேவன் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். ஏசாயா 40:11 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மேய்ப்பனை போல, ஹல்லேலூயா, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஒரு நல்ல மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், தம்முடைய பிள்ளைகளை மேய்ப்பார். ஐயா, ஆட்டுக்குட்டிகளை எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு நம்முடைய 2 கரங்களிலே தூக்கி கொண்டு எப்படி அழகாய் அற்புதமாய் நடத்தி கொண்டு போவானோ, அப்படியே இன்றும் என்றென்றுமாய் நம்மிடமாய் இருக்கிற, நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார் என்பதை நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் இந்த அற்புதங்களின் ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஐயா, அவர் தமது புய பலத்தினால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒன்று சேர்ப்பார். அவர் தமது புய பலத்தினால், புயத்தின் பலத்தினாலே அவருடைய புய பலம்னா என்னையா? அது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, அது ஆவியாய் இருக்கிற தேவனுடைய வல்லமை. அது உங்களை நடத்தி கொண்டு போகும், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும், எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாதபடி. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். மடியிலே சுமந்து கொண்டு போவது போலவே, கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறது போலவே பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் உங்களை அப்படியாய் நடத்தி கொண்டு போவார். ஐயா, அவருடைய கையில் இருந்து உங்களை, உங்கள் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக அல்லது பறித்து கொண்டு போக இந்த உலகத்திலே எந்த கொம்பனுக்கும், எந்த சூழ்நிலைகளுக்கும், எந்த சிக்கல் சிரமங்களுக்கும் அதிகாரமே இல்லை. நிச்சயமாய் நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஓ, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 34 சங்கீதம் 34:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற, அவருக்கு பயந்திருக்கிற, அவருடைய பரிசுத்தவான்களாய் காணப்படுகிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு நாளும் ஒரு குறைவும் வருவதில்லை. உங்களை அனுதினமாய் அவர் போஷித்து அன்பாய் ஆற்றி தேற்றி நடத்துவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இந்த அற்புதங்களின் ஆவியானவரால் நடத்தப்பட போகிறீர்கள், நடத்தப்படுகிறீர்கள். ஆதலினால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை மறந்து விடாதிருங்கள்.
நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் நிச்சயமாய் அந்த பரலோக தேவனுடைய ஆவியானவரை, ஆவியாய் இருக்கிற தேவனை, ஆவியாய் இருக்கிற பரிசுத்த தூதர்களை உங்களுக்காய் புறப்படச் செய்யும். உங்களுக்காய் ஆவியாய் இருக்கிற பரிசுத்த தூதர்களை உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் புறப்படச் செய்யும். ஓ க்ளோரி! இந்த சிறியரில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஓ க்ளோரி! கமரா சந்துரு கபரா சுந்துரு மரதர கபரா சந்துரு கபரதரபோ. உங்கள் பிள்ளைகளில் யாரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஐயோ, என் மகன் குடிக்கிறான், என் மகன் குடிச்சு இப்படி நாசமாய் போகிறானே, அல்லது என் மகன் மகள் இப்படி போதை வஸ்துக்களிலே அடிமைப்பட்டு போய்விட்டார்களே என்று பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஐயா, என் மகன் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறான், என் மகள் இப்படியாய் போவாள் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. அவர்கள் தவறான வழியிலே செல்லுகிறார்கள், தாறுமாறாய் செல்லுகிறார்கள் என்று நீங்கள் கவலைப்படுவதெல்லாம் சரிதான். ஆனால் உங்களோடே என்றென்றுமாயிருக்கிற அற்புதங்களின் ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து நிச்சயமாய் நல்ல வழியிலே நடத்த முடியும். கர்த்தருக்கு பயந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ, அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. இன்னும் வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிங்கங்களாய் இருந்தாலும் சிறு நரிகளாய் இருந்தாலும் தங்கள் குட்டிகளை அவர்கள் நிச்சயமாய் பாதுகாத்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் குட்டிகள் எல்லாம் எப்பொழுதும் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் பாதுகாப்பாய் இருப்பார்கள் என்று சொல்வதற்கு ஏதுவில்லை. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிங்க குட்டிகளுக்கே மாக்கா சந்தரவதரவோ, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா! ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் ஒரு நாளும் குறைவுபட்டு போக மாட்டீர்கள். ஐயா, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கலாம். கர்த்தரை தேடுகிற உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் குட்டிகள் ஒரு நாளும் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்க போவதில்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எத்தனை உபத்திரவத்தின் பாதையிலே, அல்லது உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்கள் பிள்ளைகள் எத்தனை உபத்திரவத்தின் பாதைகளிலே நீங்கள் நடந்து கடந்து வந்தாலும் சரி, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா! உங்கள் பிள்ளைகளும் நீங்களுமாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் அனுதினமும் உங்களை போஷிப்பார். அனுதினமும் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை, நல்ல ஜீவனுள்ள தேவ வார்த்தைகளை அப்பமாய் கொடுத்து, ஆகாரமாய் கொடுத்து போஷிக்கிற அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் போஷிப்பார், பாதுகாப்பார், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து தப்புவிப்பார், தாங்குவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது பரிசுத்த ஆவிக்குள்ளே செபிக்க போகிற இந்த அற்புதமான ஜெபம், உங்கள் பிள்ளைகள் எங்கே என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் எந்த நாட்டிலே, எந்த பட்டணங்களிலே, என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே, ஐயா, அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே, அந்த பரலோக பொக்கிஷங்களின்படியே வானத்திறகுகளை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிச்சயமாய் நிறைவாக்குவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள், ஆதலினால் ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஐயா, எத்தனை உபத்திரவத்தின் பாதைகளில் நீங்கள் கடந்து வந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஜெயம் எடுப்பீர்கள்.
இருப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வருகிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் உபத்திரவங்களின் வழியாய் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து வந்தாலும் சரி, ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தாலும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நின்று கொண்டிருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அற்புதமும் அழகுமாய் நடத்தி கொண்டு வருவார். ஓ குளோரி! ஒரு குதிரை வனாந்தர மார்க்கமாய் சிங்காரமாய் சிறப்பாய் கம்பீர புறவியாய் நடந்து வருவது போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எந்த சூழ்நிலையிலும் இந்த பொல்லாத சூழ்நிலைகளை எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வெளியேறுவீர்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றி சிறப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இப்படியாய் இவ்வண்ணமாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இப்படியாய் உங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்தி உங்களை மகிமைப்படுத்துவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். நாம் இப்பொழுது ஜெபிக்கிற இந்த பரிசுத்த ஆவி நிச்சயமாய் உங்களுக்காய் உங்கள் பிள்ளைகளுக்காய் நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலே உங்கள் பிள்ளைகள் பரிதாபமான சூழ்நிலையில் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ, மாக்கா சந்துருபாரா சந்துரு கபரதரமோ துரு சந்துரு கபரதரமோ சந்துரு கபரதரமோ எந்த சூழ்நிலைகளிலே எந்த கட்டுகளிலே எந்த காவல்களிலே இருந்தாலும் சரி, இன்று அவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் சிங்க குட்டிகள் கூட சிறைப்பட்டு போகலாம், அல்லது சிங்க குட்டிகளை கூட எந்த மிருகமும் அடித்து கொன்று போடலாம், அல்லது சிங்க குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையிலே வந்திருக்கிற, பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்திலே வந்திருக்கிற, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா! ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், இன்று எந்த சூழ்நிலையில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளும் எல்லா கண்ணிகளும் தெரித்து, எல்லா சிறை கதவுகளும் உடைக்கப்பட்டு, எல்லா வெண்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாள்களும் உடைக்கப்பட்டு, எந்த போதை பொருட்களிலோ அல்லது எந்த விதமான உபத்திரவங்களிலோ அல்லது எந்த விதமான விபச்சாரம் அல்லது போர்னிகேஷன் அல்லது எந்த விதமான விபச்சாரம் சம்பந்தப்பட்ட வேசித்தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அகப்பட்டு கிடக்கிறார்களோ, அல்லது தவறான உறவுகள் தவறான வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருக்கு பயந்திருக்கிற உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவு வருவதில்லை, எந்த விதத்திலும் நீங்கள் தோற்று போவதில்லை. மாரா சந்துரு கபரதரபு சந்தரபா கரமாரா சந்துரு கபரதரபு சந்துரு கபரதரபு. உங்கள் பிள்ளைகள் எங்கே 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 அடைபட்டு இருக்கிறார்களோ, எங்கே எங்கே பட்டினியா இருக்கிறார்களோ, எங்கே எங்கே கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காதபடி, பதவி உயர்வுகள் வேலைகள் எதுவும் இல்லாத ஒரு பட்டினி, நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் இல்லாத ஒரு பட்டினியில் இருக்கலாம், அல்லது சரீரத்திலே ஆவி ஆத்துமாவிலே வியாதிகள் துன்பங்கள் வருத்தங்கள் எந்த பட்டினியோ பசியோ தாகமோ இருந்தாலும் சரி, சிங்க குட்டிகள் வேணுமானால் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்யும்படியாய் உங்கள் பிள்ளைகள் எல்லா கட்டுகளிலும் இருந்து வெளியேறும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு பரலோக அக்கினி கடந்து செல்லும்படியாய், இப்பொழுதே ஒரு பரிசுத்த அக்கினி கடந்து செல்லும்படியாய், ஒரு தெய்வீக அனுக்கிரகம் கடந்து செல்லும்படியாய், பரிசுத்த ஆவியானவரின் மகிமை கடந்து செல்லும்படியாய், தேவ அக்கினி கடந்து செல்லும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளையும் சுட்ட
சுட்டெரிக்கிற பரிசுத்த ஆவி கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்து ரூபா கரதரபோ. எங்கள் நல்ல தெய்வமே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற இந்த வேத தியானமும் ஜெபமுமாய் இருக்கிற ஒரு அற்புதமான வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படியாய் ஐயா, எப்படி ஜெபிக்க வேண்டும், இன்ன விதமாய் ஜெபிப்பது இப்படி என்று தெரியாதிருக்கிற அறியாதிருக்கிற பிள்ளைகளுக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற எங்கள் அன்பின் ஆவியானவரே, எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஐயா ஆதரவற்று நிற்கிற பிள்ளைகளுக்காய், ஆதரவில்லாமல் நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் வேறொரு தேற்றரவாளனாய் கொடுக்கப்பட்ட அன்பின் பரிசுத்த ஆவியானவர் இன்று இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிரப்பும்படியாய், இன்று இவர்கள் மத்தியிலே இறங்கி வரும்படியாய், தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படியாய், தெய்வீக மகிமை இறங்கி வரும்படியாய், எல்லா மாந்திரீக கட்டுகள், பில்லி சூனிய ஆவிகள், எல்லா செய்வினைகள், ஏவல் என்ன இவர்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்டதோ எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து இன்று இவர்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய், இப்பொழுதே மாற்றம் வரும்படியாய், இப்பொழுதே அற்புதம் நடக்கும்படியாய், எந்த சூழ்நிலையிலே பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலைகளில் இருந்து ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், எந்த சூழ்நிலையிலே இவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையிலே இவர்கள் சிக்கலும் சிரமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு மாற்றம், அங்கே இருந்து ஒரு மறுமலர்ச்சி, அங்கே இருந்து ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய் தராகாரபோ சந்துரு மக்காரா சந்துரு கபரதரபோ சந்துரு பாதரபோ ரபரதரபோ துருக்கமர சந்துரு கபரதரபோ தரபோ துருபாதரபோ துருக்கமர சந்தரபோ துருபாதரபோ. அங்கே இருந்து ஒரு மாற்றம், அங்கே இருந்து ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய், அங்கே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் என் தெய்வமே உங்க கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை அசைப்பேன், ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள். உங்கள் குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொன்னப்பட்டபடியே பிரிந்து போன பிள்ளைகள் திரும்பி கொண்டு வரப்படுவார்களாக. என் அன்பு சகோதர சகோதரிகளிடம் இருந்து பிடித்து செல்லப்பட்ட பிள்ளைகள், ஐயா களவாடி கொண்டு போகப்பட்ட பிள்ளைகள், தவறான வழிகளிலே தவறான நட்புகளினால் பிரித்து கொண்டு போகப்பட்ட பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய் என் தெய்வமே, என் தெய்வமே, ஐயா உம்முடைய கரம் உயர்த்தப்படும்படியாய், ஜாதிகளுக்கு நேராய் எங்கள் பிள்ளைகளுக்கு நேராய் உம்முடைய கரம் உயர்த்தப்படும்படியாய், ஜனங்களுக்கு நேராய் என் தேவனாகிய கர்த்தருடைய கொடி உயர்த்தப்படும்படியாய் மாக்கா சந்து ரூபாரா சந்து ரூபாரா தரபோ சந்து ரூபாக்கரபோ சந்து ருக்கபரா தரபோ துருக்கபரா சந்தரபா தரபோ துருபக்கரா சந்தரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு தேவ மகிமை, தெய்வீக வல்லமை, தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் காபாரா சந்து ருக்கபரா தரபோ. ஜாதிகளுக்கு நேராய் ஜாதிகளுக்கு நேராய் தேவ கரம் அசைக்கப்படும்படியாய், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவு உண்டாகும்படியாய், ஜனங்களுக்கு நேராய் எங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கொடி உயர்த்தப்படும்படியாய் மமராதரா சந்துரு கபரதரபோ ரபரா சுந்துருமா ரபரா. தவறி போன பிள்ளைகள், ஐயா எங்களை தேடுவாரற்று விட்டு சென்ற பிள்ளைகள், அல்லது எங்களை கவனிக்காமல் போன பிள்ளைகள், எங்கள் தாய்மாரை எங்கள் சகோதரிகளை கண்டுகொள்ளாமல் போன பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய், மனம் திரும்பும்படியாய் உம்முடைய கரம் உயர்த்தப்படட்டும் ஐயா, உங்க கொடி உயர்த்தப்படட்டும் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ரபாரா சந்துரு கபரா சந்துரு கபரா தரபோதுரு மதரா சக்கரபரா தரபோதுரு பரா தரபோதுரு கபரா சந்துரு கமரா தரபோ. சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்காய் கொடி ஏற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே ஆவியானவருடைய கொடி ஏற்றப்படுவதாக. ராக்காபா சந்துரு மாதரபோ. எங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போகிறவர்களுக்கு விரோதமாய், எங்கள் பிள்ளைகளை கொண்டு போகிறவர்களுக்கு
எதிராய் எங்கள் பிள்ளைகளை ஏமாற்றி வைத்திருக்கிறவர்களுக்கு விரோதமாய் மருந்துகளும் வசியங்களும் போட்டு மருந்துகளும் வசியங்களும் போட்டு பிள்ளைகளை கடத்தி கொண்டு போக பார்க்கிறவர்கள், பிடித்து கொண்டு போக பார்க்கிறவர்கள், தவறான தொடர்புகளிலே தவறான முறைகளிலே நடத்த நினைக்கிறவர்கள், அவர்களுக்கு விரோதமாய் மரா சுந்துருபா சக்கர மரதரபோ ருக்க மரதரபோ தேவ அக்கினி கடனும்படியாய் கடந்து செல்லும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து ஆமென் அந்நிய பாஷைகளினாலும் நவமான பாஷைகளினாலும் பலவிதமான பாஷைகளினாலும் எங்களுக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்கள் பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், சிறைப்பட்டு போனவர்களுக்காய், சிறைபிடித்து பட்டு கொண்டு போகப்பட்டவர்களுக்காய் நிறையா வாக்கு கடங்காத கராரா பொருக்கமரா சந்துருதருவாரா சந்துருக்கபரதரபு சந்தரபதரபு துருக்கபரதரபு துருக்கபரா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதே தேவ மகிமை இறங்கி வரும்படியாய் கபா கரா ருக்கபரா சந்து ருபதரபு ருபரதரபு துருக்கபரா சந்தரபு. ஐயா, எங்களை சுற்றிலும் எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் ஒருவேளை சுனாமி வெள்ளங்களை போல புயல் வெள்ளங்களை போல சீறி வருகிற புயற் காற்றுகளை போல ஒருவேளை எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் ஆமென் கொந்தளிக்கிற கடலை போன்ற எங்கள் குடும்பங்களை சுற்றிலும் இருக்கிற வெள்ளம் போல சத்துரு பல்வேறு சோதனைகள், உபத்திரவங்கள், வேதனைகளை கொண்டு போடுகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் விரோதமாய் பரிசுத்த ஆவியானவர் ஷகரா கபரா தரபோ துருக்கபர தரபோ வல்லமையான கொடியேற்றுகிற ஐயா உங்கள் மகிமையின் கொடியை, அக்னிமயமான கொடியை ஏற்றுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரின் கொடி ஏற்றப்படுவதாக. கபக்கதரபோ சந்தரபோ துருக்கபர சந்தரபோ துருபதரபோ கபரா சந்துருமக்கரதரபோ சந்துருக்கபரதரபோ துருபதரபோ பரிசுத்த ஆவியானவருடைய கொடி ஏற்றப்படுவதாக இப்பொழுதே. தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சிங்க குட்டிகளே தாட்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய் இந்த ஜப வேளையிலும் வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கோ அவர்கள் பிள்ளைகளுக்கோ ஐயா ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி என் தெய்வமே நீங்க பாதுகாத்து வருகிற பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு தெய்வீக அனுகிரகமும் கிருபையும் தெய்வீக ஆளுகையும் உண்டாகட்டும். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடப்பதாக. மரா சந்துரு கபரதரபு கபரா சந்துரு பரா சக்கபுரு கபரதரபு சந்தரபு துரு கபரதரபு துருபதரபு துருபா. அப்பா, முதிர் வயதிலும் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற உம்முடைய கிருபை கபரா சந்துரு பரவா. எங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய் ஐயா அன்பு சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் சிறு பிள்ளையை போல வயது முதிர்ந்தவர்களாய் தட்டி தடுமாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கஷ்டத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஓ லார்ட் மமரா சுந்துருபதரபோ துருபக்கரபர சந்தரபோ துருபதரபோ. அப்பா, நீங்க சொன்னது போலவே முதிர் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளை பாதுகாக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஐயா, ஓ லார்ட், தமது ஆடுகளை மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன். அன்பு தேவ பிள்ளைகள் யார் யார் பலகீனமாய் இருக்கிறார்களோ, யார் யார் பலகீனத்தின் கட்டுகளில் இருக்கிறார்களோ அவர்களை உம்முடைய ஓ லார்ட் பலத்தினால் சேர்த்து
சேர்த்து எங்கள் தெய்வமே உம்முடைய மடியினாலே சுமந்து எங்கள் தெய்வமே கரவலாடுகளை மெதுகாய் நடத்துகிற எங்கள் தெய்வம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் மெதுவாய் நடத்தும்படியாய் ஐயா, மெதுவாய் நடத்தும்படியாய் ஐயா, கண்ணியமாய் கவனமாய் ஐயா, எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா மீறுதல்களையும் மன்னித்து தயவாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, பிள்ளையாண்டார்கள் மீது தயவாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் தவறுகளை மன்னிக்கும்படியாய், குற்றம் குறைவுகளை மன்னிக்கும்படியாய், மீறுதல்களை மன்னிக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். மாரா சுந்துரு பாராதரபோ ஐயா, எங்கள் தேவன் ஐயா தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளிலே யார் யார் என்ன குறைவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் என்ன குறைவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன கஷ்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுதலை உண்டாகும்படியாய், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய மகிமை இவர்களுக்கு பிரத்யேகமாய் வெளிப்படும்படியாய் மாரா சந்து ரூபாரபா ஒரு கபரதரபோ துருபாதரபோ கபரா சந்து ரூபக்கரதரபோ கபரதரபோ துரு கபரா சந்து ரூபாதரபோ ஒரு கபர சந்து ரூபாரபா. இப்பொழுது மாற்றம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஐயா, எங்கள் சகோதர சகோதரிகள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள், என்ன சிக்கல்களில் இருக்கிறார்கள், யார் யாருடைய வசத்தில் இருக்கிறார்கள், எங்கே அவர்களுக்கு ஆக்சிடென்ட் உண்டாக போகிறது அல்லது எங்கே அவர்களுக்கு ஆபத்து நேரிட போகிறது, எந்த வாதை நோய் துன்பங்கள் ஏவல்களும் பிசாசுகளும் பில்லி சூனியங்கள் மாந்திரீகங்கள் அவர்களை தொடப்போகிறது, நாங்கள் ஒன்றையும் அறியோம் சுவாமி. நாங்கள் அறியாதபடியினாலே எப்படி ஜெபிப்பது என்பது எங்களுக்கு அறியாமல் இருக்கிறது. ஆதலினால் அல்லவோ பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காய் கபருமாரா சந்துரு கபரதரபோ கபரதரமுதுருமா கபரா சந்துரு கபரபா. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காய் எங்கள் பிள்ளைகளுக்காய் ஐயா நேரிட போகிற கடுமையான பயங்கரமான சூழ்நிலைகளுக்காய், ஓ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களே, ஓ வாழ்க்கை தொலைந்து விட்டது இனி வாழவே முடியாது என்று நினைக்கிற எங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களே, இனி எப்படி நாங்கள் வாழ முடியும், இனி எங்கள் வாழ்க்கையிலே எப்படி ஒரு மாற்றம் வரும், மறுமலர்ச்சி வரும், எனக்கு எப்படி இனி ஒரு வேலை கிடைக்க போகிறது, நான் எப்படி நான் நினைத்த எண்ணங்கள் எனக்கு நிறைவேறும். ஐயா, கர்த்தர் இதுவரைக்கும் எனக்கு ஒரு நன்மையை செய்ததில்லையே, எனக்கு ஒரு நன்மை நடந்தபாடில்லை, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ஐயா, என் வயதுகள் முதுமையாய் போய்கொண்டிருக்கிறது. இளமை பருவம் தாண்டி இன்று என் வயதுகள் முதுமையை நோக்கி கடந்து சென்ற பிறகும் ஓ திருமணம் இன்னும் நடக்கவில்லையே. என் தெய்வமே ரபாரா தரபா தரபோ ருக்காபரா. ஓ சோதனையிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் ஒருவேளை வாழ்க்கையை முடித்துக் கொள்வதுதான் நல்லதோ என்று நினைக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்களே. என் தெய்வமே ஐயா, என் பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்காய், இவர்களை பற்றி இவர்கள் சூழ்நிலைகளை அறிந்தவராய், ஒரு தாய் கண்ணீரோடும் கதறலோடும் ஜெபிக்கிறது போலவே அதை விட பயங்கரமாய் ஒரு தாய் தன்னுடைய புத்திரிக்காக, ஒரு தாய் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ அப்படி மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்ன எங்கள் அன்பின் தெய்வமே ஐயா, நீர் மறவாமல் இருந்தால் போதும் சுவாமி. என் தெய்வமே, நீங்க மறக்காமல் இருந்தால் போதும். ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். தாவீது சொன்னது போல என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஐயா, எந்த விசுவாசத்தோடு வந்திருக்கிற யாரும் வெட்கப்பட்டு கலங்கி போகாதபடி ஒரு தேவ அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய், ஒரு தெய்வீக மகிமை கடந்து வரும்படியாய், ஓ இவர்களுக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆமென். என்ன ஆபத்துகள் வரப்போகிறது, என்ன நன்மைகள் வராமல் இருக்கிறது, எப்படி திருமணம் நடக்காமல் இருக்கிறது, எப்படி குழந்தை பேறு உண்டாமல் இருக்கிறது, எப்படி இவர்கள் முன்னேறாமல் இருக்கிறார்கள், எப்படி இவர்கள் ஒரு நாளும் புதுபலன் அடையாது கழுகுகளை போல பறந்த பாடில்லையே, நினைத்த காத்து காரியங்களிலே வெற்றி இல்லை, ஜெயம் இல்லை, சௌக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லையே என்று ஏங்குகிற பிள்ளைகளுக்காய்
ஏக்க பெருமூச்சுகளோடு இருக்கிற அழுது கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற எங்கள் அற்புதங்களின் ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. லபாரா சந்துருபாரா சக்கரா போரு கபரா தரபோ துருபா தரபோ துரு கபரா சந்துருபா கரபோரு கபரா தரபோ பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவர் காரியங்களை இவர்களுக்கு மாறுதலாய் முடிய செய்யும்படியாய் காரியங்களை மாறுதலாய் முடியும்படியாய் என் தேவன் உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்க நல்ல பொக்கிஷ சாலையாகிய என் தேவன் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய பரலோகத்தின் பலகணிகளை திறப்பீராக. பரலோகத்தின் பொக்கிஷ சாலை திறக்கப்படுவதாக. மக்கரபரா சந்துரு பரபரதரபோ துருக்கபரா சந்துரு மக்கரதரபோ தேவ பிள்ளைகளுக்காய் இப்பொழுதே வானத்தின் பலகணிகள் திறக்கும்படியான ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. திருமண வாழ்க்கை உண்டாகட்டும் சுவாமி. வரவேண்டிய வரங்கள் தேடி வரட்டும் சுவாமி. அது எங்கே யார் மூலமாய் எப்படி கட்டப்பட்டிருந்தாலும் சரி அங்கே இருந்து என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் புறப்படுவதாக. தாமதமின்றி புறப்படுவதாக. ஏற்ற காலத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய செய்கிற எங்கள் அற்புதங்களின் தேவன் இன்று இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரா சுந்துருபா வரவேண்டிய நன்மைகளை கொண்டு வரவேண்டிய தேவதூதர்கள் அவன் இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் நித்தமும் என் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று சொன்னீங்களே சுவாமி. அந்த மகிமையான தூதர்கள் இப்பொழுதே கடந்து செல்லுவார்களாக. இந்த பிள்ளைகள் நல்ல வழியிலே நடத்தப்படுவார்களாக. மாரா சந்துரு பரபா சக்கரபோ ருக்கபரதரபோ கமராதரபோ துருக்கபர சந்தரபோ நல்ல வழிகளில் நடத்தப்படுவார்களாக. என் இயேசுவின் நாமத்தினாலே தேங்க்யூ லார்ட். இவர்களுக்கு வரவேண்டிய மேன்மைகள் கடந்து வரட்டும். நல்ல வேலைகள் கடந்து வரட்டும். நல்ல விசாக்கள் கடந்து வரட்டும். தேசங்களின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. மாரா மாரா சக்கரா பரதரபோ தேசங்களின் வாசல்கள் இவர்கள் எங்கே எந்த பட்டணங்களிலே எந்த கம்பெனிகளிலே எந்த அரசாங்கங்களிலே எந்த பட்டணங்களில் தேசங்களுக்காய் இவர்கள் போக காத்திருக்கிறார்களோ அடைக்கப்பட்ட வாசல்கள் என் இயேசுவின் நாமத்தினாலே கபக்கரபோ சந்துருமா கரதரபோ எல்லா வாசல்களும் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட வெங்கல கதவுகள் உடைக்கப்படட்டும். இருப்பு தாழ்பால்கள் முறியட்டும். அந்த ஆரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை போன்ற நல்ல செய்திகள் வரட்டும். ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்கள் போன்ற நல்ல காரியங்கள், நல்ல வரன்கள், நல்ல செழிப்புகள், நல்ல வேலைகள், நல்ல கான்ட்ராக்டுகள், பிள்ளைகளுக்கு என்று வரவேண்டிய நல்ல வீடு வாசல்கள், நல்ல தோட்டம் துறவுகள் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே கபக்கரா சந்துருபதரபோ துருபதரபோ எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சந்துரு கபரதரபோ இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல செய்திகள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் கடந்து வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சந்துருபரதரபோ சரபோதுரு கபரதரபோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் அவரே உங்களை நல்ல கவனிங்க. அவரே உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஒரு அன்னாளை போல ஒரு பாஷுங்குரு கபரதரபோ அன்று தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே புலம்பலோடும் தவிப்போடும் ஏக்கத்தோடும் பெருமூச்சோடும் தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டது போல
போலவே என் அன்பு சகோதரிகள் இன்று கபரா சுந்துருபா சகரபரா தரபோ துருபா தரபோ தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இந்த ஜெபத்தை மேற்கொள்ளுகிற பிள்ளைகள், உங்கள் பாரங்களை எல்லாம், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுகிற அவே நல்லவரா சக்கரபோ வைத்து விடுங்கள் ஐயா. எங்கள் கவலைகளை எல்லாம் உங்க மீது வைத்து விடுகிறோம் சுவாமி. நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியினால் ஐயா, நாங்கள் விசாரிப்பட்ட சீயோனாய், தள்ளுண்டவளாய், கைவிடப்பட்டவளாய், கைம்பெண்ணாய், உதவியற்றவளாய் இனி நான் எப்படி வாழுவேன்? என் வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறேன் ஐயா? என் வாழ்க்கை இனி என்ன ஆகும் என்பதை போன்ற பல்வேறு கேள்விகளோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் என் தெய்வமே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றும் பல்வேறு உதவிகளை எண்ணி காத்து கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்று ஒரு மாற்றம் தொடங்கட்டும். மரா சந்துரு கபராதரபோ ரபராதருபாரா சந்தரபோ கபராதரு கூபரா சுந்துரு மாரவா. ஓ, வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு உதவியாளராய், துணையாளராய் ஐயா, வேறொரு தேற்றரவாளனாய், எங்களை தேற்றுகிற எல்லோரும் கைவிட்ட பொழுது நீர் வேறொரு தேற்றரவாளனாய், நாங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் எங்களை விட்டு பிரிந்த பொழுது நீரே வேறொரு தேற்றரவாளனாய், யாரும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யாத பொழுது, உதவி செய்யாத பொழுது, யாருமே எங்களுக்கு துணையா இல்லாத பொழுது நீரே வேறொரு தேற்றரவாளனாய் கடந்து வந்தீரே. பவாரா சரபோருபா தரபோதுருபா கரபரா துருபர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 போ பபபபரதரமதரபதுருபதரபோ கபரா சந்துருபரபரபரபரபோ. எங்கள் கண்ணீர்களை எல்லாம் துடைத்து ஐயா, எங்கள் முகங்களில், எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளின் முகங்களில் காணப்பட்ட கண்ணீர்களை எல்லாம் துடைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, ஓ, எல்லா கண்ணீர்களையும் துடைத்து ஓ, உம்முடைய ஜனத்தின் நிந்தையை மாறா பாரா 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 பா. ஓ கபராதுருபா பபபபரபா. உம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு, இவர்கள் மேல் இராதபடிக்கு, இவர்கள் பிள்ளைகளின் மேல் இராதபடிக்கு, இவர்கள் குடும்பத்திலே ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலைத்திராதபடிக்கு நிந்தையை நீக்கி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று உம்முடைய சமூகத்திலே வந்து எல்லாவற்றையும் ஊற்றிவிட்ட தங்கள் கண்ணீரை, கவலைகளை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே வைத்துவிட்ட தேவ பிள்ளைகளுக்காய் என் தெய்வம் இறங்குகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி, இன்று ஒரு புதிய தொடக்கம், இன்று ஒரு ஓலாடு, இன்று தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே இருந்து ஒரு மகிமையான ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். ஓ லார்ட், ஓ மாகா சந்தரவோ, விடுதலை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், நல்ல செய்திகள் கடந்து வரட்டும். ஓ, உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் பாடுகள், கவலைகளை எல்லாம் ஐயா, எங்கள் பாடுகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்திலே வைத்து விடுகிறோம் சுவாமி. தொடர்ந்து சொல்லப்பட்ட தேவ வார்த்தையின்படியே ஏற்ற காலத்திலே எங்கள் தேவன் எங்களை உயர்த்தும்படிக்கு ஓ, எங்கள் கவலைகளை எல்லாம் தேவ சமூகத்திலே வைத்திருக்கிறோம். எங்கள் தெய்வமே, எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியில், பரிசுத்த ஆவியானவரோடு ஜெபித்த இந்த ஜெபங்களில் ஒரு வார்த்தையும் வீணாய் போகாதபடி ஐயா, ஒரு வேண்டுகோளும் விண்ணப்பமும் வீணாய் போகாதபடி இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஓ லார்ட் வாயின் வார்த்தைகள், அவருடைய செய்கைகள், அவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எல்லா ஏக்க பெருமூச்சு
முயற்சிகள் ஒன்றும் வீணாய் போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே அவைகள் செம்மையும் நன்மை பிரியமுமாய் இவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் ஏற்ற காலத்திலே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் உயர்த்தப்படும்படியாய் மாராராபோ ரூகா பாரா தாராபோ துருவா கரபோ சந்தராபோ குபாரா சந்தராபோ தேவ மகிமை கடந்து வரட்டும் ராஜா, தெய்வீக வல்லமை கடந்து வரட்டும் ராஜா, என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரட்டும் ராஜா. நீரே எல்லாவற்றையும் செய்கிறவர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எப்பொழுதும் ஐயா நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள், எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளும் ஆமென். இந்த தேசத்திலே வபாரா துருவோருவாரா ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் மாரா காபாரா சந்துருபா கரபாதரவோ தொடர்ந்து நடக்க போகிற மகிமையான கூட்டங்களை தேவன் ஒரு மாபெரும் எழுப்புதல், மாபெரும் மறுமலர்ச்சி, ஒரு பெரிய வெற்றி திருப்புமுனை ஊழியங்களிலே உண்டாகும்படியாய் நாங்கள் ஒரு கூட்டமாய் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா அந்தகார கண்ணிகளும் உடையட்டும், பிசாசின் ஆதிக்கங்கள் அழியட்டும், ஓ சத்துரு சேனைகள் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல கிளைமட்டுகளை தரும்படியாய், நல்ல சூழ்நிலைகளை உண்டு பண்ணும்படியாய் ஐயா உதவி செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய், இந்த ஊழியங்களுக்கு இருக்கிற மிகுதியான தேவைகளை சந்திப்பதற்காய் உடன் உழைக்கிற, கரம் கொடுக்கிற தேவதுக்காய், தேவத ராஜ்யத்திற்காய் வைராக்கியமாய் எழும்புகிற பிள்ளைகளின் கரத்தை வலுப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற நல்ல உள்ளங்கள் ஆசீர்வதிக்கப்படுவராக. இயேசுவின் நாமத்தினாலே மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய் கபா கஹோ ருகபரா சந்தரபதரோ சக்கரபோ ரூபரபரதரபோ துர்கபரா சந்தரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்டு இன்றே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமும் நடக்க செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்கிற எங்கள் நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். ஓ லார்ட், ஒரு வார்த்தையும் விழுந்து போகாதபடி ஐயா, ஓ நாங்கள் வாயினால் உம்முடைய வார்த்தைகளை சொல்லி கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுகிற ஐயா, உம்முடைய வார்த்தையினால் சொன்ன நீர் நல்ல வார்த்தைகளை எல்லாம் உம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுக்காய் பரிசுத்த ஆவியானவர் ஜெபித்த நல்ல ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் எவ்வகையிலும் இவர்களும் இவர்கள் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ கர்த்தர் இவர்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் இத்தனை பயங்கரமானவைகள் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நடுஜாமத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் இந்த பூமியிலே எங்கும் நடக்காத அற்புதங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நடக்கும்படியாய் ஐயா, இந்த பட்டணத்திலே எங்கும் காணக்கூடாத மகிமையான காரியங்கள் இவர்கள் மகன்களுடைய, மகள்களுடைய, ஈவன் மருமகனுடைய வாழ்க்கையிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் சுற்றி உள்ள ஜனங்கள் எல்லோரும் காணும்படியாய் எல்லாரை காட்டிலும் மேன்மையாய் அறிந்த தெரிந்த ஜனங்களுக்கு மத்தியிலே மகா பெரிய அதிசயங்களும் அற்புதமும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. சூழ்நிலைகள் மாறுவதாக, சதித்திட்டங்கள் கீறுவதாக, உடைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடப்பதாக. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்தகாரத்தின் கட்டுகள் இதோடு உடைந்து போகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கும்படியாய் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து என் தெய்வமே நீர் செய்ய போகிற அதிசயமும் அற்புதமும் பயங்கரமுமான காரியங்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் பொது பலனோடே என் தெய்வமே பல்வேறு வேலைகள், நல்ல வேலைகள், நல்ல உத்தியோகங்கள், நல்ல வியாபாரங்கள், நல்ல தொழில்கள், மேன்மையும் மகிமையுமான ஊழியங்களிலே ஆகாய மண்டலத்து சுடர்களை போல இவர்கள் பிரகாசிக்கும்படியாய் என் தெய்வமே வானத்து நட்சத்திரங்களை போல இவர்கள் ஜொலிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர்
குடும்பங்களிலே ஆச்சரியமான பாதுகாப்பை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை கட்டளையிடும்படியாய் என் தேவன் இவர்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை பார்க்கிறவர்கள், ஐயா, இவர்கள் நேசித்த, இவர்கள் ஆராதித்த, இவர்கள் கும்பிட்ட தெய்வம் உண்மையாகவே ஜீவனுள்ள தெய்வம் என்பதை உலகமெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகள் எந்த தேசத்தில், எந்த நாட்டில், எந்த பட்டணத்தில், எத்தனை தூரத்தில் இருக்கிறார்களோ, எங்கே இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், 1000 10,000 பேரில் இவர்கள் சிறந்தவர்களாய் வாழும்படியாய் தேவ கரம் அசைக்கப்படுவதாக. என் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்கிற, அது கொடுக்க போகிற நல்ல ராஜரீகமான மேன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த நடுஇரவு ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை கொண்டு வரும், எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பிரகாரங்களிலே மாத்திரமல்ல, தேவனுடைய பிரகாரங்களிலே ஓங்கி வளருகிற ஒலிவ மர கன்றுகளை போல செழித்திருப்பார்கள். எங்கும் வெளியே புறப்பட்டு சென்று காண்டாமிருகத்திற்கொத்த பலத்தோடு இவர்கள் மகிமை அடைவார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களை, உங்கள் பிள்ளைகளை தடுக்கவோ கெடுக்கவோ எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்லாதபடி இந்த நடுஇரவு ஜெபம் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றும். நீங்கள் வாழ்ந்து கர்த்தரோடு இசைந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து கிருபையில் நடத்துவாராக.